மண்டே ஈவினிங் அன்றைக்கி டின்னருக்கு வந்துட்டு ரவா உப்புமா தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் மசாலாலாம் போட்டு. இதுக்கு வந்துட்டு நார்மல் ரவை யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. அதனால வந்துட்டு லப்ஸி ரவை தான் யூஸ் பண்ணேன். இது வந்துட்டு நார்மல் ரவையை விட கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். கலருமே எல்லோ கலரில் இருக்கும். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். சட்டியில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அது கூடவே வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து செவக்க வதக்கின பிறகு மல்லி புதினா சேர்த்து நல்லா வதக்கி கூட அது கூட வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். அது நல்லா வதங்கின பிறகு வந்துட்டு தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கொஞ்சம் பிரியாணி மசாலா, கொஞ்சம் வந்து பெருஞ்சீரகத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கூடவே வந்துட்டு 1 கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த ரவையும் சேர்த்து நல்லா வந்து தண்ணியும் ரவை ஒரே லெவலில் வந்த பிறகு வந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு தம்மில் வச்சு இறக்கிருந்தேன். ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு தம்மில் வச்சாவே போதும். இதுக்கு தண்ணிக்கு பதில் தேங்காய் பால் சேர்த்தா இன்னுமே நல்லாயிருக்கும். என்கிட்ட வந்து இல்லை அப்படிங்கிறதால நான் சேர்க்கல.